3லேருந்து 10 மணி வரைக்கும் அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து ப்ராக்டிகலாக வெளியில் ஊடகங்களில் சொன்னது வேறு விஷயம். ஆனால் போலீஸ் அவங்க பெர்மிஷன் கேட்டது 3 to 10 இதுக்குள்ளே வந்துடும். அவர் ஒரு 6:30 மணி 7 மணிக்கு வந்துட்டார். ஸோ ஹி வாஸ் அந்த டயத்துக்குள்ளே அவர் வந்துட்டார். எங்கே அங்கே போலீஸ் சொன்னதில்ல, வெளியில் கிளப்பி விட்டு போட்டு கட்சிக்காரங்க ஆர்வ கோளாறுல அப்புறம் கட்சியோட தலைமையிலத்தில் போட்ட ட்விட்டர் இது மாதிரிலாம் போட்டு எப்படி வந்துருச்சு. அப்போ அந்த ஸ்பாட்டுக்கு கரூருக்கு பைபாஸுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் 1/2 மணி நேரம் முன்னாடி வந்திருந்தா கூட நேரம் அதில் 3 மணிக்கே கூட்டம் தரல ஆரம்பிச்சுங்க. இவர் ஒரு 7 மணிக்கு பேச ஆரம்பிச்சார். 4 மணி நேரத்தில் அங்கே எதுவுமே நடந்திருக்காது. மக்கள் எல்லாம் வெளியே போயிருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க, போயிருப்பாங்க, நிதானம் வந்திருப்பாங்க. அப்போ வந்து அந்த மக்களுடைய சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுல இனிமே கவனமாக இருந்து அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு வந்தால் போதும். தலைவரை வரவேற்கிறேன், கூடவே வரேன்னு நம்ம பார்த்தோம். நிறைய வீடியோஸ் வெளியாக இருக்குது. அவருடைய கேரவன் காருக்குள்ளேயே அடிபட்டு அந்த வண்டியிலே அடிபட்டு கீழே விழுந்தவங்களாம் இருக்காங்க. பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு வருவாங்க ஓடி. இது எல்லாமே அன்வான்ட் விஷயங்கள் தானே. ஒரு கிளிப் பார்த்தோம், 2 வீலர் கூட டயரில் போகுது. எக்ஸாக்ட்லி, அதுதான் சொல்ல வரேன். அப்படி ஒன்றுமே வந்து அவங்களுடைய தொண்டர்கள் தான். அவங்க யாரும் மாற்று கட்சிக்காரனோ அஜித்துடைய ரசிகர்களோ கமல்ஹாசன் ரசிகர்களோ கிடையாது. எல்லாருமே விஜயோட ரசிகர்கள் தொண்டர்கள் தானே. அப்போ அவங்களுடைய சேஃப்டிக்கான இங்கே நான் வழியில் வரும்போது என்னை ரிசீவ் பண்ணுறதுக்கு யார் வராது. இனிமே நம்ம எப்படியுமே அவர் வந்து ஏப்ரல் வரைக்கும் நிறைய பிரச்சார கூட்டங்கள் பண்ணணும். அப்போ இனிமே நேராக ஸ்பாட்டுக்கு வந்து இந்த இடத்துல தேரடி வீதியில் நம்ம கூட்டம்னு சொல்லிடுறோம். எல்லாரும் தேரடி வீதிக்கு வந்துருங்க, அவ்வளோதான். அங்கே நீங்கள் 10,000 பேர் வாங்க, 10 லட்சம் பேர் செப்பரேட் கேஸ், அப்படி தான் சொல்லணும். ஸோ சேஃப்டி ஃபஸ்ட்டு, தொண்டருடைய சேஃப்டி தான் முக்கியம் நினச்சிருந்தாருன்னு எப்பயுமே கூட்டம் நடக்கிற இடத்துக்கு மட்டும் வந்தால் போது இனிமேல் வேற எங்கேயும் வராதிங்கன்னு சொல்லணும்.